எல்லாருக்கும் வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த சிஏ இன்டர் செப்டம்பர் எக்ஸாம் எழுதிட்டு சில பேருக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஜூன் எக்ஸாமில் எழுதிட்டு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருந்துட்டு செப்டம்பர் ரிசல்ட்ஸில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க 2 பேர் இன்னைக்கு பேச சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஜூன் எக்ஸாம் ரிசல்ட்ஸில் நெகட்டிவாக இருந்துட்டு நம்மக்கிட்ட ஜூலை மாதம் மிட்ல 6 பேர் ஜாயின் பண்ணாங்க கிராஷ் கோர்ஸுக்கு. அந்த 6 பேரில் 4 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒருத்தர் வந்து ஆக்சுவலி 3 பேப்பருமே பாஸு, அக்ரிகேட்டில் கொஞ்சம் மார்க்கில் போயிடுச்சு. ஸோ சொல்ல போனால் இன்ஃபேக்ட் 6ல் 5 பாஸ்னே சொல்லலாம். ஆனால் ஆக்சுவல் பாஸ் 4. ஸோ உங்களுக்கு தெரியும் ஐசிஐயோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு 15% இன் குரூப் 1 அண்ட் 15% இன் குரூப் 2. பட் நம்ம அகாடமிக் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% சொல்லலாம். ஸோ விஷயம் என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து டிசிப்ளின் இன் ஸ்டடீஸ், ரைட்டிங் டெஸ்ட்டு, கான்ஃபிடென்ட் இன் ரைட்டிங் எக்ஸாம். இந்த 3 விஷயம் தான். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இன்னைக்கு பசங்களை கூப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் சந்திரமௌழி நம்ம கூட பேசுவார். ஸோ சந்திரமௌழி, யூ கேன் அன்மியூட் நவ். சந்திரமௌழி, Hi, உன்னை sir. பற்றி சொல்லி, எந்த ஊர் நீ? Trichy, sir. Srirangam. ஓகே, ஸ்ரீரங்கம். ஓகே சந்திரமௌழி, வாட் ஹேப்பன் இன் ஜூன்? Actually, narrow miss ஆச்சு sir. நான் யூனிட் 2D தான் எழுதினேன். சரி, இதே ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் எஃப்எம்எஸ். அதில் வந்து ரெண்டுத்துலேயுமே 40 மேலே வந்துருச்சு. ஆனால் அக்ரிகேட் போட்டு சார். ஓகே. ஸோ வாட் இஸ் த ப்ரெசன்ட் மார்க் என்ன இந்த தடவை? ப்ரெசன்ட் மார்க் இந்த தடவை ஆடிட்டிங்கில் 59 அண்ட் எஃப்எம்எஸ்எம்ல 54 சார். ஓகே, 113 வாங்கியிருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். ஓகே டன். ஸோ ஹவ் யூ ப்ரிப்பேர்ட் இன் திஸ் 1.5 months டைம்? சார் இந்த 1.5 months டைமில் வந்து நீங்கள் கொடுத்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரும் இருந்துச்சு. ஸோ சார் கேட்பாரு, அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ முடிக்கணும். டெஸ்ட்டும் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்லேயே வந்து அதை டக்குன்னு முடிச்சுட்டு அப்புறம் 3 ரிவிஷன் டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறமாவும் வந்து இன்னும் ஆர்டிபிஸ் ட்ரை பண்ணேன், எம்டிபிஸ் ட்ரை பண்ணேன் சார். ஸோ அதான் ஓகே. சார் ப்ரிப்பரேஷன். ஸோ இன் கிளாஸ் டெஸ்ட் அரௌண்ட் வாட் மார்க் யூ காட்? ரிவிஷன் கிளாஸ் டெஸ்ட் நம்ம கிளாஸ் டெஸ்ட் வச்சிருந்தோம்ல, அந்த அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தோம்ல, அதுல நீ என்ன மார்க் வாங்கின? 100 மார்க் டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 34 அண்ட் 40 தான் சார் வாங்கியிருந்தேன். ஓகே. ஸோ செகண்ட் ஸோ டெஸ்ட்ல? அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்ல வந்து 45 அண்ட் 50 வாங்கியிருந்தேன் சார். ஓகே. அதுக்கு ஸோ அடுத்த டெஸ்ட்ல அதை வந்து கம்பேர் 57 பண்ணும்போது நீ வாங்கியிருந்தேன். ஐசிஎல் தேர்ட் டெஸ்ட் வேற எழுதின. ஓகே, அதுல எவ்வளவு வாங்கின? ஆமா, தேர்ட் டெஸ்ட் எழுதினோம் சார். அதுல 57 அண்ட் 54 வாங்கியிருந்தேன் சார். கிட்டத்தட்ட அப்ப அந்த மாதிரி தான் வந்திருக்குது எக்ஸாம்ல. ஆமா சார். ஓகே, இல்ல சூப்பர். ஏன்னா அதே ரேஞ்ச் தான், கிட்டத்தட்ட 111 அந்த ஆமா. ரேஞ்சில் வாங்கியிருக்க கிளாஸ் டெஸ்ட்ல. இங்க 113 ரேஞ்சில் வாங்கி. வெரி குட், வெரி குட். ஸோ சஃப்ரினா, உன்னை பத்தி சொல்லு சஃப்ரினா. சஃப்ரினா அன்மியூட் பண்ணி பேசு. கேக்குதா சஃப்ரினா? கேக்குது சார். யா, சொல்லு சஃப்ரினா. வாட் ஹேப்பன் இன் ஜூன் சஃப்ரினா சார் யூ? கேக்குதா சார்? எனக்கு கேக்குது, நீ சொல்லு. ஜூன்ல என்ன நடந்துச்சு? எவ்வளவு மார்க் வாங்கின ஜூன் எக்ஸாம்ல? ஜூன்ல வந்து எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயுமே பாஸ் சார். 145 வந்து அக்ரிகேட் வந்தது சார். சரி, 5 மார்க் அக்ரிகேட்ல வந்து போச்சு சார். ஓகே. அதுக்கப்புறம் ஜூலை மிட்ல தான் சார் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி படிச்சனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து அங்க மே அட்டம்ப்ட்ல லேக்கா இருந்த மாதிரி இருந்தது சார். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஃபீலா அந்த 3 இருந்தது. மணி நேரம் சொல்றியா, இல்லைன்னா ஃபுல் அந்த படிக்கும் போது ஃபுல்லா டைம்? அந்த ப்ரிப்பரேஷன் டைமே சார். ஓகே, ஓகே. ப்ரிப்பரேஷன் So டைமே how you வந்து managing in this 1.5 months? இந்த 1.5 monthsல நீ எப்படி ரெடி பண்ண? நீங்க வந்து அந்த வீக்லி இல்ல 10 days ஒன்ஸ் வந்து நீங்க கேட்கும் போது அந்த ப்ரெஷர்லயே ஒரு நம்ம படிக்கணும்ன்ற ஒரு இது இருந்தது சார். ஏன்னா வந்து இப்போ நம்ம வீட்ல இருந்து படிக்கிறனால அந்த ப்ரெஷர் வந்து நம்மளா கிரியேட் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்தது சார். நீங்க கேட்கும் போது நம்ம படிச்சே ஆகணும். அப்புறம் மத்தவங்களும் வந்து இது முடிச்சிட்டேன் அது முடிச்சிட்டேன்னு போடும்போது நம்ம கூட தானே படிக்கிறாங்க, அவங்க முடிக்கும் போது நம்மளால ஏன் முடிக்க முடியலன்னு நம்ம எஃபர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருந்தது சார். நம்ம தனியா படிக்கும் போது நம்ம படிக்கிறது தான் அவ்வளவுதான் நேரம், நம்மளால அவ்வளவுதான் முடிய மாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது சார். ஸோ அதனால வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டைமும் வந்து ரொம்ப எஃபெக்டிவா நீ யூட்டிலைஸ் பண்ண குரூப் மாதிரி 2 3 சப்ஜெக்ட் எழுதினியோ? இல்ல சார். குரூப் 1 3 சப்ஜெக்ட் குரூப் எழுதுனேன் 1 சார். 3 சப்ஜெக்ட் எழுதின. சோ எப்படி 3 சப்ஜெக்ட் மேனேஜ் பண்ண நீ?
நான் எனக்கு அக்ரிகேட்ல தான் போனனால எனக்கு வந்து எல்லா சாப்டர்ஸுமே பாக்குற மாதிரி இல்ல சார். சில சில டாபிக்ஸ் வந்து என்னால புரியாத மாதிரி இருந்தது. அதுக்கு மட்டும் நான் வீடியோஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு மீதிலாம் வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததெல்லாம் வந்து நானாவே ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன் சார். பிகாஸ் அந்த 1.5 மந்த் வந்து ஃபுல் லெக்சர் பாக்குறதுக்கு டைம் பத்தல சார். தட்ஸ் அதனால வாட் அது வந்து ஆப்வியஸ்லி அதனால தான் நானும் இப்போ சி 1.5 மந்த்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி ஷார்ட் பீரியட். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம 8 மாசம் படிச்சிருப்போம். 8 மாசம் படிச்சே நம்மளால பாஸ் பண்ண முடியல. எப்படி நம்ம 1.5 மாசம் படிச்சு நம்மள ரெடி பண்ணிக்கிட்டோன்றது தான் இங்க மெயினா. ஏன்னா இன்னைக்கு நீங்க 2 பேர் சொல்றது தான் இந்த ஜான்வரி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். சி 2.5 மாசம் நமக்கு இருக்குது. நமக்கு முன்னாடி பேட்ச் எழுதினவங்க 1.5 மாசத்துலயே முடிச்சாங்க. நமக்கு இப்போ 2.5 மாசம் இருக்குது. அவங்களோட நமக்கு 30 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு அந்த பாசிட்டிவா ஏதாவது திங்க் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வரும்ன்றதுக்காக தான் அவங்கள நான் பேச சொல்றது மெயினா. So, how much mark you got in mock test, Safrina? மார்க் டெஸ்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சீரிஸ் மட்டும் தான் சார் எழுதினேன். ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல வந்து அக்கவுண்ட்ஸ்ல வந்து 40 எடுத்தேன் சார். லால வந்து 60 சார். டாக்ஸ்ல வந்து 50 அரௌண்ட் எடுத்தேன் சார். Okay. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் படிக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுமோன்ட்டு இருந்தது சார். அப்புறம் உங்கள்ட்ட கால் பண்ணி டாக்ஸ்ல வந்து என்னால ஜிஎஸ்டி ஃபோக்கஸ் பண்ண முடியுது. சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஆனா டிடி வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார்ன்னு சொன்னோனே, நீங்க வந்து அப்பனா அந்த ரொம்ப டைம் கேப் கம்மியா தான் சார் இருந்தது. எக்ஸாமும் பக்கத்துல வந்துருச்சு. அதனால நீங்க வந்து இந்த மாரி ரிவைஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீனா, நீ வந்து டெஸ்ட் சம்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாரு. அந்த மாரி சொன்னீங்க சார். அதனால வந்து அந்த டைம்ல வந்து நான் டிடி ஃபோக்கஸ் பண்ணேன் சார். Okay. ஆனாலுமே எல்லா அட்டெம்ப்ட்டும் என்ன கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து டிடி, ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் டஃப்பா தான் சார் இருந்தது. டிடிலாம் ரொம்ப டஃப்பா இருந்தது. பட் ஸ்கோர் வந்து நல்லா வந்திருந்தது சார். Okay. So, what is your ஆனா total score, Safrina, Group 1? 167 சார். Oh, very good, very good. Super. So, good is that lectures? Like, no, நீங்க lecturesலாம் பாத்தீங்களா? அந்த lectures எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கிளாஸஸ்லாம்? எஸ் சார், நல்லா இருந்தது சார். நானு சப்ஜெக்ட் எல்லா டாபிக்கும் பார்க்காம எனக்கு டவுட் இருக்க டாபிக் பார்த்தனால எனக்கு அங்க கிளாரிட்டி கிடைச்சது சார். வெரி குட், வெரி குட். இந்த ஓகே டாபிக்ல இருந்து. சஃப்ரினா. ஸோ வெயிட் பண்ண நான் திருப்பி சந்திரமௌலி கிட்ட வரேன். சந்திரமௌலி, ஸோ ஐ வாண்ட் யூ டு டெல் சம்திங் அபவுட் அவர் லெக்சர்ஸ். லைக் நம்ம கிளாஸ் லெக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் த ஃபேக்கல்டி? சார் ரொம்பவே வந்து என்ன சொல்றது, லைவ் கிளாஸஸ் பார்க்குற மாதிரி இருந்தது சார். இன்டராக்டிவாக போச்சு. அதே மாதிரி வந்து புக்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருந்தது சார். ஸோ அதுவே ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறமா நான் வந்து 2 தடவை புக்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணேன் சார். ஸோ அது வந்து எம்சிக்யூஸ்க்கு அப்புறமா வந்து ஏதாச்சும் நம்ம விட்ட சப்ஜெக்ட்டும் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் எழுதுற மாதிரி இருந்தது சார். ஸோ அது ஒன்று சார். அதுவும் இல்லாமல் நான் வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ நான் முடிச்சிட்டேன் சார் கிளாஸஸ். நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு எவ்வளோ முடிக்க முடியுமோ வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ரிவிஷன் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இது இன்னுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே. ஸோ ஐ வாண்ட் யூ டு டெல் சம் ஃபியூ திங்ஸ் டு தி ஜான் 25 ரிப்பீட்டர்ஸ். ஸோ ஏன்னா நீ ஒரு ரிப்பீட்டர்ன்றதுனால உனக்கு வழி தெரியும். ஃபெயில் ஆகிட்டு பாஸ் ஆகிறதோட சந்தோஷமும் தெரியும், ஃபெயில் ஆகும்போது இருந்த வலியும் தெரியும். ஸோ நீ அதை அனுபவிச்சிருப்ப. ஸோ எப்படி மீண்டு வரணும், எப்படி அவங்க அவங்கள ரெடி பண்ணிக்கணும், மெயினாக அது சொல்லு. சார் இப்போ போன மார்க் வந்து ஓகே, இப்போ வந்து 85 வாங்கிட்டோம், 190 வாங்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்க கூடாது சார். அது இருந்தால் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம்னா வந்து நம்ம வந்து இன்னும் ஃபுல்லாக காம்ப்ரிஹென்சிவாக படிப்போம் அப்படின்னு தோணுச்சு. அந்த மைண்ட் செட்டில் தான் சார் போனேன். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே வந்து எதுவும் எந்த சப்ஜெக்ட்டும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். எனக்கு ரெண்டு சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறதுனால 1.5 months வாஸ் இனஃப் டைம். நான் ஆர்டிகல்ஷிப் வர போயிட்டு இருந்தேன். ஸோ காலையில வந்து ஒரு 200 hours அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 2.5 to 3 hours வந்து எனக்கு ஸோ நல்ல டைம் இதுதான் கிடைச்சது. ஹைலைட். ஆர்டிகல்ஸுக்கும் போயிட்டு படிச்சிருக்க நீ இல்ல? ஏய் அது ஹேட்ஸ் ஆமா ஆஃப்டா. சார். மற்றவங்களால அட்லீஸ்ட் ஃபுல் டைம் படிச்சாங்க, நீ ஆர்டிகல்ஸ் போயிட்டு படிச்சுக்கிறது நிஜமாவே பெரிய விஷயம். ஓகே ஓகே. அதனால எனக்கு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது சார். அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் ரிவிஷன் வந்து இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ்ல வந்து ஒரு டெப்த் கிடைச்சது சார். ஓகேடா. ஸோ இப்போ டிப்ஸ் சொல்லணும்னா 1 2 3ன்னு 3 பாயிண்ட் சொல்லி பார்ப்போம். எவ்வளோ தூரம் கிளாஸஸ் முடிக்க முடியுமோ முடிச்சிடணும். அண்ட் எவ்வளோ தூரம் டெஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற டெஸ்ட் தாண்டி வந்து எம்டிபிஸ் ஆர்டிபிஸை வந்து ஒரு தடவை ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம்னா வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. குட். சஃப்ரினா, ஐ வாண்ட் யூ டு கிவ் சம் 3 திங்ஸ் விச் யூ அனலைஸ்ட். நீ ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணி எப்படி
அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு கிரக்ஸா ஒரு 3 பாயிண்ட். சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிசல்ட் வந்தோடனே நம்ம வந்து இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோன்னு ஒரு தாட் வரும் சார். என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்ற தாட் வரும் சார். அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். நம்ம மேலதான் தப்புன்ற மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படி இப்படின்னு சொல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாம இருக்கணும் சார். என்னோட விஷயத்துல நான் என்ன நினைச்சேன்னா டைம் வந்து நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலையோ. ஏன்னா என்னால படிக்க முடியும், என்னால முடியும்ன்றது எனக்கு தெரியுது. ஆனா அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆனது சார். அதை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்மளோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிட்டு அதை திருப்பி பண்ணாம இருக்கணும் சார். செகண்ட் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்ன்ற ஃபீல் வந்து எனக்கு கரெக்ட் தோணுச்சு சார். அதனால நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணனால அந்த மிஸ்டேக் நான் திருப்பி பண்ணல சார். ஏன்னா ஒரு கைடன்ஸ் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் இருக்கும்போது நீங்க இப்ப படிக்கணும் இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு இது இருந்தனால என்னால அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சது சார். அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும் சார். பட் டெஸ்ட் எழுதுறதே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாம போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த டெஸ்ட் எழுதுறதுக்குள்ள நம்ம போர்ஷன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். எனக்குமே இந்த சும்மா டைம்ல நேம் நான் சேக்கு டெஸ்ட் எழுதாம மனசார படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்ற மேபி டெஸ்ட்டுக்காக அடிச்சு புடிச்சு படிச்சு பிரயோஜனம் இல்ல. சோ மைண்ட் செட்லயும் நீ இருந்திருக்க. ஓகே எனக்கு இன்னுமே அதுல கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நான் படிச்சுட்டே போறேன், டெஸ்ட் எழுதி என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி. சும்மா நம்ம எழுதி பாக்குறதுனால ஒண்ணும் இல்ல. அப்ப அதுல எழுதி 40 வாங்கி ஃபெயில் ஆகி அப்படி வரத்துக்கு திருப்பியும் அது நம்மள வந்து டவுன் பண்ணிடும் சார். என்னடா இன்னும் 10 டேஸ்ல எக்ஸாம் இருக்கு, நம்மளால மார்க் வாங்க முடியலன்ட்டு ஒரு ஃபீல் வந்துடும் சார். அதனால வந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, டெஸ்ட் எழுத போறோம்னா அதுக்கு முன்னாடியே ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆக்கணும். அப்படி எழுதி நம்மளால முடியலன்னா கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுட்டு திருப்பியும் டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி வச்சுக்கணும். Okay, done, Safrina. Thank you so much, Safrina and Chandramouli. All the best for your future. See you. Bye bye. தேங்க்யூ சார். Bye.